திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் எதுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்காங்க. சார், இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் போய்ட்டு இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம், மிச்சம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றவங்க வந்து என்னுடைய ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்த்தோ, நான் போடுற பிஎன்எல் ஸ்டேட்மெண்ட், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு பார்த்தோ, இல்லை என்கிட்ட ஆடி கார் இருக்குது, என்கிட்ட மெர்சிடிஸ் பென்ஸ் இருக்குது, என்கிட்ட ரோல்ஸ் ராயல்ஸ் கார் இருக்குது அப்படின்னோ, இல்லை என்கிட்ட 10-15 பங்களா இருக்குது, என்கிட்ட ஜெட் இருக்குது, நான் வெளிநாட்டெலாம் சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னோ நம்பியோ வந்தவங்க கிடையாது. முழுக்க என்னுடைய ஸ்டடி பார்த்து, நம்மளுடைய சார்ட் ரீடிங் பார்த்து, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க தான். நடுவில் வந்தாங்க, எத்தனையோ பேர் வந்தாங்க, அன்சப்ஸ்கிரைப் பண்ணி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஸ்க்ரீன் தேவைப்படுது, டெய்லி சம்பாதிக்கிற லாபம் நஷ்டம் தேவைப்படுது. சரி, அப்படி நம்மளுடைய சேனலில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்றைக்கி வேறு ப்ராஃபிட் ஸ்க்ரீன் பார்க்குற நிறைய சேனலில் போய்ட்டு டெய்லி கோடி கணக்கில் சம்பாதிச்சிட்ருப்பாங்க. அவங்களுடைய விருப்பம் அது, நான் அதுவும் சொல்லிக்க விரும்பலை. ஒருத்தருக்கு ஒரு ஹாபி ஆகிடும், நம்ம ப்ராஃபிட் ஸ்க்ரீனை பார்க்கணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எக்ஸைட்மெண்ட். அதாவது ஆஹா, இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே, டெய்லி 20,000, 50,000, 30,000 அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை பார்த்து ட்ரேடிங் பிஹைண்ட் லாஜிக்கு புரிஞ்சுக்கிட்டாவே போதுமே. ஏன் நஷ்டமாகுது, ஏன் லாபம் வருது, 2 விஷயம் புரிஞ்சுக்குங்க. அந்த லாபத்தை நீங்கள் சம்பாதிச்சிருப்போங்க, அவங்க சம்பாதிக்கத்தே பார்த்துருந்தா நீங்கள் எப்போ பார்ப்பீங்க, நீங்கள் எப்போ நெக்ஸ்ட் லெவல் போகிறது. இப்போ என் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்ன சொல்கிறேன், அந்த 1.5 மாதம் கிளாஸ் முடிஞ்சால் அவ்வளோதானா? இல்லை, அதுக்கப்புறம் தான் அவங்களோட உண்மையான உழைப்பே இருக்குது. நான் என்னென்ன சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் லைவ் மார்க்கெட்டில் அப்ளை பண்ண 10 டைம், 100 டைம், 1000 டைம் அப்ளை பண்ண தான் உங்களுக்கு அது மனசில் உட்காரம். எப்பயுமே ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, லாஜிக்கோடு வர லாஸை வந்து கண்டிப்பாக ரிகவர் பண்ணிடலாம். ஆனால் லாஜிக்கே இல்லாமல் வர லாஸை வந்து என்னாலும் ரிகவர் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போனவங்க அந்த ஃப்ரீ வெபினார் எப்படி ஜாயின் பண்ணணும், அந்த டீட்டெயில்ஸ்லாம் எப்படி சார் ஜாயின் பண்ண இப்போ கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே போய் பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம ஓட் போட்டு க்ரியேட் பண்ணி பாருங்கள், எந்த டைமில் வைக்கலாம் அதுவும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து சனிக்கிழமை தான் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த சனிக்கிழமை காலையில் 11 மணிக்கு வச்சுக்கலாம் சார் அது அப்படின்ற மாதிரி ஒரு 155 பேர் பண்ணியிருக்காங்க. சண்டே வந்து ஒரு 54 பேர் பண்ணியிருக்காங்க, 11 மணிக்கு பண்ணலாம் அப்படின்னு. சாட்டர்டே வந்து ஈவினிங் 5 மணிக்கு 35 பேர் பண்ணியிருக்காங்க. சண்டே 5 மணிக்கு ஈவினிங் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு பண்ணியிருக்காங்க, 28 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஓட் பால் பார்த்திங்கன்னா வந்து சனிக்கிழமை தான் வந்து நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மிச்ச பேர் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, உங்களுடைய ஓட்டு எதில் எந்த டைம் செட் ஆகுறது நீங்கள் அதில் வந்து பதிவு பண்ணுங்கள். கொடுத்துருக்க பாருங்கள், திஸ் சாட்டர்டே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்க பாருங்கள். உங்களுக்கு எதை ஒன்று கிளிக் பண்ணுங்கள். நம்ம அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரீ வெபினார் ஸ்டாக் செலெக்ஷனுடைய வெபினார் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் ஓட்ஸ் எது பக்கம் வருதோ அந்த பக்கம் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு நம்ம அந்த பாவம் அவங்களுக்கு அந்த டைம் செட் ஆகாது, இந்த டைம் செட் ஆகாதுன்னு. ஸோ அதனுடைய லிங்க்கை வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இந்த லிங்க்கில் இங்கேயும் சென்ட் பண்ணுறேன். அதாவது நம்மளுடைய லிங்க்கை வந்து இதிலே சென்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வெபினார் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி வந்துடுங்க. 11 o'clockனா ஒரு 10:50க்கு 10:45 வந்துருங்களேன். அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட், நம்ம இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். டைம் ஆகிட்டு இருக்குது, இது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. சரி, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு 200 லைக்ஸ் மேலே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து 200 லைக்ஸ் பத்தாது, நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும். அடுத்து 300 லைக்ஸ் போகணும். ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டே போகலாம், பரவாயில்ல. நம்ம ஒன்று ரியல் சப்ஸ்கிரைபர் வந்தால் போதும் நமக்கு. ஓகே, ஸோ 200 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நிஃப்டி 50யும் பேங்க் நிஃப்டியும் நம்ம ரெகுலராக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி என்ன ஆகும், நேற்று என்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தையும் பார்த்துலாம். நம்மளோட வியூ என்னென்னா, நேற்று ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மார்க்கெட் மேலே போகுன்ற வியூ இருந்தது நமக்கு. அதை நம்ம டெலிகிராம் சேனலில் கூட நம்ம பேங்க் நிஃப்டி சென்ட் பண்ணியிருந்தோம், எந்தெந்த லெவல் வரும்னு சொல்லி 2 லெவல் கொடுத்துருந்தோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியோட 42,000 வந்து ஃபஸ்ட் லெவல். ஏன்னா அந்த சென்டிமெண்ட் ரவுண்ட் நம்பராக இருக்கும், ப்ளஸ் அந்த பக்கம் ப்ரீவியஸ் ஒரு ரிவிஷன்ஸ் இருந்தது, அதில் ஃபஸ்ட் லெவல். சரி, 2வது லெவல் பார்த்திங்கன்னா ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் வந்து 0.38 லெவல் இருந்தது. அதனால் 2 லெவல் கொடுத்துருந்து 2 லெவலும் வந்து டச் ஆகிடுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய வியூ இல்லை ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் என்னோடய வியூ கிடையாது. ஏன்னா மார்க்கெட் அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் கொடுத்துச்சு. ஆனால் அந்த மூமெண்ட் என்னால் கேட்ச் பண்ண முடியல நல்லா அந்த டிஸ்டன்ஸை. ஓகேங்களா? ஸோ இது வந்து நிஃப்டி 50 ரீடெஸ்ட்மெண்ட் லெவலில் மேலே போயிருக்கு. ரீடெஸ்ட்மெண்ட் எது வரலும் போயிருக்குன்னு பார்த்தா அங்கேயும் உங்களுக்கு ட்ரா பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் மேலேருந்து போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுடைய எக்ஸ்பிரேஷன் ஃபஸ்ட் லெவலு, இது வந்து 2வது லெவல். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டி கரெக்டாக மூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா? சரி, நம்ம 200 EMO இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அது எல்லாருக்கும் ஆக்சுவலி உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஏன் அந்த விஷயம் நான் ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகணுன்னா, எப்போயுமே மார்க்கெட் மேலே போகும்னு மார்க்கெட் வச்சுருங்க. சிங்கிள் லெக்கில் மார்க்கெட் மேலே போகாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் என்ன ஆகும், கொஞ்சம் மேலே போகும், கொஞ்சம் லைட்டாக கீழே வரும், அகெயின் மேலே போகணும். இப்படி தான் மார்க்கெட் மேலே போகுமே தவிர ஒரே லெக்கில் மார்க்கெட்டு மேலே போகாது. அதுக்குள்ளே போகிறதுலாம் வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டாக தான் நம்ம கணக்கு எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஒரே லெக்காக மேலே போகிறது ரொம்ப ரொம்ப ரேர். நான் 100க்கு ஒரு 5 டைம் இல்லை 4 டைம் அப்படி தான் வந்து ஒரே லெக்கில் மேலே போகிறோம். ஆனால் அதுவும் ரேர் தான். ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் பண்ணி தான் அதிகமான டைம் வந்து மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு லோ க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஹை கட் ஆகிட்டு மேலே போச்சுன்னா ஓகே, அக்செப்ட், மார்க்கெட்டு மேலே போகிறது டிசைட் பண்ணிக்குதுன்னு அப்போ ஒத்துக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி மார்க்கெட் மேலே போகுன்றதை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ இன்றைக்கி மார்க்கெட் என்ன கண்டிஷன் இருக்குது? நம்ம ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் லெவல் போட்டாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து 38% ரிஜெக்ட் ஆகுது. ஓகே, இந்த கேப் ரீஃபில் ஆகிடுச்சிங்களா? இன்னும் கொஞ்சம் இருக்குங்களா? ரைட், ஓகே. கேப் ரீஃபில் அது 200 EM ரேஷன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. இது நம்ம இங்கே ட்ரா பண்ணுங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக இங்கே அதாவது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா நான் மார்க்கெட்டு திரும்ப இதில் வந்து ஒரு புல் பேக் வந்துட்டு அகைன் மார்க்கெட் மேலே போகும். மேலே போகிற மாதிரி தான். இல்லை கீழே வராவதுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா மார்க்கெட்டு லிட்டில் பிட் மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து அகைன் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட்டுடைய கண்டிஷன் இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா, இன்றைக்கி 2 லெவல் இது எப்படியே இருக்கட்டும், ட்ராப் பண்ணது எப்படியே இருக்கட்டும். நம்ம எங்கே ஃபைனலாக எங்கே சப்போர்ட்லாம் லாஸ்ட்டாக மார்க்கெட் க்ளோஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். ஃபைனலாக மார்க்கெட் வந்து 18,000 ரவுண்ட் நம்பரில் க்ளோஸ் கொடுத்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டாப்பில் ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுத்திருக்கு? 18,880 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே கேப் ஃபில் ஏரியா, அதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான் நமக்கு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மார்க்கெட்டு இந்த ஏரியாவில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் போகுமா அப்படின்னு கிடையாது, டவுட்டு. ஏன் அப்படின்னா நேற்று ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு, நேற்று ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்றைக்கி வந்து மேபி மார்க்கெட் கொஞ்சம் ஹால்ட் ஆகும், பாஸ் எடுக்கும், ரெஸ்ட் எடுக்கும். மார்க்கெட் இந்த இடத்துல ரெஸ்ட் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி எல்லாம் டெய்லியும் அப்படியே மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், நம்ம சம்பாதிச்சிடலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி கணக்கு போடாதீங்க. மார்க்கெட் வந்து இன்றைக்கி இந்த ஜோனில் ப்ரைஸ் ட்ராவல் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கீழே நீங்கள் கட்டானுக்கு சேல் எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரீடெஸ்ட்மெண்ட் கணக்கு எடுத்து தான் இருக்கும். ஓகேங்களா? அப்படியே கண்டினியூவாக ஃபால் ஆக நினைக்காதீங்க. நான் வந்து ட்ரெண்ட் லைன் கட்டானோடனே கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகும், அகைன் உள்ளே போகும், அகைன் வெளியே வரும். இந்த மாதிரி இடத்துல ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு சேல் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காதிங்க. எப்போ சேல் எடுக்கலாம் அப்படின்னா இதுக்கு கீழே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இது கீழே வந்துட்டு மார்க்கெட் வீக்னஸ் தெரியும், அகைன் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சுன்னா சேல் பண்ணுங்கள். மார்க்கெட்டு இந்த லெவல் கட் ஆகிட்டு கொஞ்சம் கன்சல்டேஷன் ஆகிட்டு கட் ஆகிட்டு கீழே வருதுன்னா அப்போ சேல் பண்ணுங்கள். உடனே சேல் பண்ணாதீங்க. ஏன்னா இங்கெல்லாம் சப்போர்ட் இருக்காங்க பாரு லாஸ்ட்டு, இதெல்லாம் வந்து கன்சல்டேஷனாக ஒர்க் ஆகும். ஸோ அந்த லெவல் கட் ஆகிட்டு அகைன் ஒரு இன்னொரு கட் ஆச்சுன்னா அப்போ நீங்கள் செல் அண்ட் பைக்கான வியூ பார்க்கலாம். பை அண்ட் செல் பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட்டில் செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இங்கேருந்து மேலே போனால் திரும்ப என்ன பண்ணுவோம், இந்த ஏரியாவில் உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாவில் கொஞ்சம் பார்த்து ரொம்ப ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இது வந்து மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கிற டைமு ஜோன் க்ரியேட் பண்ணிங்க. இந்த ஜோனில் மார்க்கெட் இன்றைக்கி ட்ராவல் எடுக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இல்லை பை எடுக்கணும் அப்படின்னு இந்த லெவல் தாண்டி போச்சோம், ஓகே பை எடுங்க. அங்கே 18,150க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுக்குது அப்படின்னா ஓகே பை எடுங்க. பை அண்ட் செல்லுக்கான வியூ பார்க்கலாம். அங்கே இந்த ட்ரெண்டிங்கில் போகும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 17,900 கீழே வந்து க்ளோசிங்லாம் கொடுக்குது அப்படி இங்கே வந்து சேலிங்கான வியூ பார்க்கலாம் நீங்கள். ஆனால் இந்த ரேஞ்சில் ரொம்ப கவனமாக பாருங்கள். மேலே போகிறோம் மேலே போகும், கீழே போகிறோம் கீழே வரும். ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க இல்லைங்களா, மேலே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவோம், திரும்ப அங்கே பை பண்ணுவாங்க, அவங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே போட்டிருப்பாங்க, இங்கே வந்து ஹிட் பண்ணுவோம், இப்படியே போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துல. இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன். நம்ம நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பார்த்துலானுங்க. ஏன்னா நிஃப்டி 50 டைம் எடுத்து வச்சுரும்போ. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி நம்ம 2 லெவல் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இதுதான் 2 லெவல் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததுன்னா நமக்கு இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வரும்ன்றது இருந்தது. ஆனால் ப்ரைஸ் வரல, அங்கேருந்து டேரெக்டாக மேலே போயிடுச்சு.
ஓகேங்களா. ஏன்னா நம்ம எல்லா நாளும் 100% பியூராக இருக்க முடியாது. ஆனால் செட்டப் எதுவும் கிடைக்கல இந்த இடத்துல வந்து நமக்கு செல்லிங்கான எதுவும் செட்டப் எதுவும் கிடைக்கல உங்களுக்கு. ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு, ஆனால் லோயரில் ஃபார்மேஷன் ஆகலை. ஓகேங்களா. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.618 ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ மேலே மார்க்கெட் லைட்டாக மேலே போய்ட்டு அகைன் ஃபால் ஆனால் இங்கேருந்து நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா. அதாவது ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு புல் பேக், அகைன் வந்து இந்த லெவல் கட் ஆச்சுன்னா அதாவது 42,500 பிலோ உங்களுக்கு கட் ஆக சொல்ல நீங்கள் செல்லிங்கான வியூ பார்க்கலாம். அப்போ என்ன ஆகும், 43,400 ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 42,100 ஒரு சப்போர்ட் ஒர்க் ஆகும். 2 சப்போர்ட் ஒர்க் ஆகும். மேலேருந்து வர சொல்ல 2 லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா. மார்க்கெட் புல் பேக் இந்த மாதிரி சேம் இதே டைரெக்ஷன் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. ஏன்னா 0.618 வந்து ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. பை அண்ட் செல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 43,000 மேலே க்ளோஸ் கொடுக்காத வரலும் பையிங் கிடையாது. ஏன்னா இங்கெல்லாம் ரெசிஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் கம்ப்ளீட் ரெசிஷன்ஸ் சரி. அதெல்லாம் ப்ரைஸ் உங்களுக்கு மேலே மூவ் ஆகுதுன்னா இந்த சேம் இந்த 0.618 திரும்ப ரிஜெக்ஷன் கொடுக்கும். 42,900 43,000 லெவல்லாம் வந்து ரிஜெக்ஷன் கொடுக்கறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாம் நிறைய ரிஜெக்ஷன் தான். ஓகேங்களா. ஸோ நீங்கள் செல்லிங்கான வியூ பாருங்கள். கட் ஆகணும், ஒரு லோ கிரியேட் ஆகிருக்கு, ரைட், ஓகே. அந்த லோ பிரேக் ஆகட்டும். பிரேக் ஆனால் செல்லிங்கான வியூ பாருங்கள். எப்போனா 42,500 பிலோ, 42,500 பிலோ மட்டும் செல்லிங்கான வியூ பாருங்கள். ஓகேங்களா. இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டி ஓகே 2 லெவலும் டச் ஆகிருக்கு. நம்ம நேற்று மார்னிங் அப்டேட்டில் பார்த்தது. ஓகேங்களா. ஸோ நம்ம டென்லைன் நேற்று ட்ராப் பண்ணது தான் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்காது ஃபின் நிஃப்டியில். சரி, ஃபின் நிஃப்டி லெவல் என்ன சேம் அதே தான், நேற்று என்ன ட்ராப் பண்ணுமோ அப்படியே தான். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரைஸை இந்த ரேஞ்சில் தான் ஒர்க் ஆகிறது வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் எங்கே சேல் பண்ணலாம், எங்கே பை எடுக்கலான்ற விஷயம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே செல்லிங்கான வியூ வந்ததுன்னா ப்ரைஸ் பாதி தூரம் கீழே வந்துடுச்சு. இப்போ எதுவும் மிடில் எதுவும் பண்ண முடியாது. ஒன்று மேலே போட்டு விடுங்க, இல்லை கீழே வரட்டும் விடுங்க. இந்த கீழே வந்ததுக்கப்புறம் இந்த லெவல் கட் ஆனதுக்கப்புறம் செல்லிங்கான வியூ பாருங்கள். இந்த லெவலில் பை அண்ட் செல் எதுவும் பண்ணால் டிசிஷன் இருக்காதுங்க. இங்கே வேணுமா செல்லிங்கான டிசிஷன் இருங்க. ஓகேங்களா. இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் நெக்ஸ்ட்டு 50Kக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய ஆதரவு வந்து கண்டினியூ மேலும் மேலும் வந்து உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறைய பேர் முடிஞ்சால் ஷேர் பண்ணலாம். ஏன்னா ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா நாம் மட்டும் எடுத்துகிட்டு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது நிறைய பேருக்கு யூஸ் ஆகட்டும். யூஸ் பண்ணுறவங்க பண்ணாதவங்க பண்ணிக்கிட்டு விடுங்க. உங்களுடைய சோஷியல் மீடியா ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டர் ஆகட்டும், உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் நம்மளுடைய சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.